சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள், கஜேந்திர பொன்னம்பலம் அவர்கள், சாணக்கியன் ராசமாணிக்கம் இருக்கிறார். உரிமைக்கான புத்திசீதியான அரசியலுக்கு எப்படி நாங்கள் நகரப் போகின்றோம் என்ற பாரிய ஒரு கேள்வி தமிழ் தலைவர் மத்தியில் இருக்கின்ற அவர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்னுடைய கட்சி பல பிரிவுகளாக தற்போது பிரிந்து விட்டது. அதாவது தேசிய மக்கள் சக்தியின் இந்த வெற்றி பழைய அரசியல் தலைமைகளை தோற்கடித்து விட்டது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. ஆக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தற்போதைய நிலை என்ன? கச்சத்தீவாக இருக்கட்டும், தமிழ் பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கு முன்பாக இருந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இலங்கையில் வாழுகின்ற மலையக தமிழர் என்று சொல்லிக் கொண்டிய அவர்கள் தமிழர்கள், இலங்கையை வாழ் தமிழர்கள், அவர்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள், அவர்களுடைய எங்களுடைய குடும்பம், அது அவர்களுடைய பிரஜா உரிமையை பற்றியான ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனையில் கூட சுதந்திர கட்சியினுடைய தலைமையிலே தான் சிறுமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம் கைவிடப்பட்டது. இது வரலாறு. ஆனால் அந்த கட்சியில் இருந்த சில தலைமைத்துவங்களில் நடந்த அவர்களுக்கு நவீனத்துவப்படுத்த முடியாமல் போயிற்று. ஆகினாலே சுதந்திர கட்சியினுடைய எதிர்காலம் ஒரு பொதுமையான எதிர்காலமாக இருக்க போகும். பாரிய பலத்துடன் இருக்கின்ற ஒரு ஜேவிபி அரசு சீனா பக்கம் சாய்ந்தது என்றால் அதுதான் இந்தியா காணக்கூடிய சின்ன சொப்பனம். மோடி ஐயா அவர்கள் எங்களுடைய தலைவரை ஏற்றுக்கொண்டது பலம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியாகவும் நம்பிவாக ஒரு ஈவுக்கு போலாம் என்ற மாதிரி. இப்போ அந்த ஒரு இடத்திலே அவர்கள் ரெண்டு பேரும் கை குலுக்கிய போகும்போது இவர் தன்னுடைய எங்களுடைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கனுடைய தோள் மேல் கை கொடுத்தார். இப்ப இது இப்படி நடக்காது. சர்வதேச அரசியலில் இது ஒரு நாள் நடக்கக்கூடாத விடயங்கள். அங்க புரோட்டோகால் ஒன்று, அது ரணிலுக்கு நடக்கவில்லை. சந்திரிகா வெளிநாட்டு போகும்போது அப்படி நடக்கவில்லை. பெண்களை சந்தித்த பொழுது. ஆகையினாலே இந்தியாவினுடைய மனப்பான்மை வடக்கு கிழக்கில் இணைந்து சுயாட்சி முறை வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நேற்றைய தினம் வலியுறுத்தி இருந்தது. அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தில் இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? புதிய அரசியலமைப்பில் இணைத்துக் கொள்ள வேண்டும், அப்பொழுது அரசியலமைப்பை ஆதரிப்போம் என வலியுறுத்தி இருந்தார்கள் நேற்றைய தினம். தமிழ் தேசிய அரசியல் ஒரு பாரிய இக்கட்டுக்கு வந்திருக்கின்ற நிலைமையில் இருக்கின்றது. ஏனென்றால் தமிழ் உரிமைகளுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு எதிரியை நாங்கள் காணவில்லை. இப்போதைக்கு ஆரம்பத்தில் இன ரீதியாக இருந்த ஜெயார் ஜாவர்தனா போன்றவர்கள் இன ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் தமிழருக்கு நேர்முனையாக இருந்தவர்கள் என்று சொல்லலாம். எதிரியாக இல்லாவிட்டாலும் அவர்கள் இன்னொரு பாசறை, நேர்முறையான பாசறையில் இருந்தவர்கள். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூட கிட்டத்தட்ட அந்த ரீதியான அவர் சிங்கள பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை பெற்று வருவார். ஆகவே அவர்கள் சிங்கள பௌத்த ஒரு இனம் இருந்தது. அதை கோட்டாபய ராஜபக்ச நேரடியாகவே வெளியிலே சொன்னவர். இப்போது அப்படியான ஒரு எதிர்முனை பாசறை கொண்ட அரசியல் தலைவர் யாரும் இல்லை. பிக்குமார்கள் கூட இப்போ மௌனமாக இருக்கிறார்கள். சரியோ, அந்த நிலையில்தான் தமிழ் தேசியவாதிகள், தமிழ் தேசிய அரசியல்வாதிகள், புத்திசீவிகளுக்கு புதிய ஒரு சவால் ஏற்பட்டுள்ளது. தமிழ் உரிமைகளை பெறுவதற்காக என்ன தமிழ் உரிமை என்று நாங்கள் சொல்லுகின்றோம்? நாங்கள் இப்போ வருடக்கணக்கில் தமிழ் உரிமை என்று நான் சொல்லுவது தனிநாடோ அல்லது சமஷ்டி குடியோ அல்லது மாகாண சபையோ அல்ல. அதுக்கு அப்பால் பட்டு தமிழர் ஒரு தேசிய இனம், ஒவ்வொரு தமிழனும் இந்த நாட்டிலே பிறக்கின்றவன் ஒரு சமமான குடிமகளாக வாழ வேண்டும் என்ற உறுதியை தர வேண்டும். அந்த உறுதியை தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அது வீடாக இருக்கும், காடாக இருக்கும், என்ன பேரை நீங்கள் சூட்டுறீங்களோ அது கூட பிரச்சனை. அந்த நிலைமை இல்லை என்று உங்களுக்கு தெரியும். சரியோ, அன்றாட சமுதாயத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பணிபுரியும் போது, நீங்கள் கொழும்பை விட்டு போகும்போது, யாழ்ப்பாணத்துக்கு போகும்போது, யாழ்ப்பாணத்தில் துறைவாசலில் நுழைவாசலில் இருக்கும் போது, நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது, சரியோ, அல்லது இரவு நீங்கள் இங்கே பணிபுரிந்து போகும்போது உங்களை நிறுத்தி உங்களை பரிசோதனை பெறும் போலீஸ் அதிகாரி உங்களுடைய என்ன அடையாள அட்டை பார்க்கும்போது பார்த்து போட்டு முதல்ல கேட்கல என்ன දෙමළද? දෙමළ මොකද ප්‍රශ්නේ? ஆனா அந்த கேள்வி கேட்க மனப்பான்மை எப்படி ஏற்பட்டது? இந்த கட்டமைப்பு உள்ள அரசியலுக்குள்ளே இருக்கின்ற சிங்கள பேரினவாதத்தின் ஏக்கங்கள் இன்னும் இருக்கின்றது. அந்த ஏக்கங்களை பற்றி தான் நீங்கள் கேட்டீங்களா போது இந்த காலனிக்கு முன்னால் என்னுடைய கலாநிதி பட்டத்தை பற்றி. அதுக்காக தான் நான் படித்து வந்தேன் பிக்குமார். ஆனால் இப்போதெல்லாம் பிக்குமார்கள் மௌனமாக இருக்க காலத்தில் இன்னும் அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் டெல்லி போனார். டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு 1 மணித்தேரம் தான் ஃப்ளைட். 40 வருடங்கள் 90,000 மக்கள் மண்டபம் அகரி முகாமில் இன்னும் தமிழர்
வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே போயிருக்கலாமே. ஐயா, நீங்கள் இந்த முதல் முறையில் என் பெயரை தெரியாமல் என் கட்சியை தெரியாமல் 4 பேரை அனுப்பியிருக்கிறீர்கள். ஆகலான எனக்கு ஒரு தார்மீக பொறுப்புண்டு. உங்களுடைய பிரச்சனைகள் நான் தீர்க்கின்றேன். யார் யார் திரும்பி இலங்கைக்கு வர விரும்புகிறீர்களோ அவர்களுடைய பெயர் பட்டியலை நான் செய்தேன். ஆளுநராக இருக்கும் போது நான் அதை ஜெனீவா மட்டும் கொண்டு போனேன். அந்த பெயர் பட்டியலை தாங்கோ சீக்கிரமாக உங்களுக்கு இலங்கையிலே திரும்பி வாழக்கூடிய வாய்ப்புகளை நான் ஏற்படுத்துவேன் சொல்ல முடியாமல் போயிட்டது. ஏன் போட முடியாமல் போயிட்டு இந்த அளவுக்கு பாரிய 159 ஆசனங்களை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கின்றது. ஆகையினாலே இந்த புதிய அரசியல் வாய்ப்பின் பங்குகளை நாங்கள் பார்க்க வேண்டும். அதனுடைய அரசியல் மொழியை நாங்கள் பார்க்க வேண்டும். வடகிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரையில் தென்னிலங்கையிலே ஏற்பட்ட இந்த அரசியல் சுனாமியின் காரணத்தினாலே அவர்கள் புத்திசீவிகளுக்கு பதிலாக வெறுமனே என்ன இமோஷன்ஸோடு அல்லது தங்களுடைய உணர்வுகளோடு அரசியல் செய்யும் சிலரை தான் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்களோ என்ற கேள்வி இருக்கின்றது. உதாரணமாக தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர் உங்களுக்கு நீங்கள் அரசியல் வரலாறை படியுங்கள், நீங்கள் ஊடகத்தில் இருக்கின்ற அவர் முதலிலே எல்டிடி இயக்கம் உருவாக முதலிலே ஆயுத போராட்டத்தை குருதி நம்பிக்கை எடுத்து லண்டனில் படித்துக் கொண்டிருந்தவர் அதை கைவிட்டு அல்ஜீரியாவுக்கு போனவர் ஆயுத பரீட்சை பெற்றது. தமிழ் மக்களுடைய இருக்கின்ற அடிப்படை உரிமைக்காக பிஎல்ஓவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியவர் அவரை தோற்கடித்திருக்கிறார்கள். தமிழ் மக்களுக்கான சட்டத்தரணி எனக்கும் சுமந்திரனுக்கும் நாங்கள் நண்பர்கள். ஆனால் அவர் பாராளுமன்றத்தில் என்னை கொச்சைப்படுத்தி பேசியதெல்லாம் ஞாபகம் இருக்கின்றது. அது பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு சர்வதேச ரீதியாக முகம் கொடுத்து அதற்கு ஒரு சர்வதேச மயப்படுத்துதலை மத்தியஸ்த சர்வதேச மயப்படுத்தலை கொண்டு வந்தவர் சுமந்திரன். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை தோற்கடித்தது தமிழ் தேசியம். சரியோ? அவரை தோற்கடித்து விட்டுட்டு இப்போது நாங்கள் பேரறியாது ஊரறியாது 4 பேரை கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். ஆகையினாலே தமிழ் தேசியவாதிகளுக்கு இனிமேலும் அவர்களுடைய குறுகிய தேசத்துக்குள்ளிருந்து துருதிய தேசியவாதத்துக்குள்ளிருந்து செயல்படக்கூடாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இனி பாராளுமன்றத்துக்குள்ளும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் நாங்கள் தமிழுரிமைகளை பற்றியான புத்திசீவியான அதே நேரத்தில் சர்வதேசத்துக்கு புரிதலிக்கும் எங்களை உறக்க கேட்கக்கூடிய ஒரு அரசியல் பாதையை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த கண்டுபிடிப்பு மனோகணேசன் என்றும் சிதம்பரம் என்றும் ஐயா ராதாகிருஷ்ணன் என்றும் பிரியாமல், ஸ்ரீதரன் என்று பிரியாமல் ஒரு அணிக்குள் வரக்கூடிய தமிழர் படுகின்ற வேதனை, இந்த நாட்டிலே தமிழர்கள் 2வது பிரஜையாக வாழுவது இந்த 5 வருடங்கள் முடிய வேண்டும் என்ற ஒரு உறுதியுடன் நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாக இருக்கு. என்னுடைய அடுத்த கேள்வியும் அதுவாக தான் இருந்தது. ஏனெனில் தமிழர்களுடைய பிரச்சனைகளை கொண்டு செல்ல, அதை பற்றி பேச தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாரிய பொறுப்பு உண்டு. எனினும் தற்போதைய தமிழ் அரசியல்வாதிகள் அதனை சரியாக செய்கிறார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது தானே. ஸோ அந்த நிலையை நீங்கள் எப்படி அவதானிக்கிறீர்கள்? தமிழ் அரசியல் ஒரு சாதாரண அரசியல் அல்ல. நாங்கள் பண்டைய காலத்தை எடுத்து பார்த்தாலும் மன்னர் காலத்தை எடுத்து பார்த்தாலும் பிற சுதந்திரம் வந்த பிறகும் எப்போதுமே 2 விடயங்கள் ஒன்றை ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு முன் வந்துடுது. ஒன்று புத்திசீவியான அரசியல், மற்றது சுவேட்சையாக இருந்த அரசியல். அது தங்களுக்குள்ளேயே போட்டி போடுகின்ற தன்மையும். இப்போ இயக்கம் இருந்த காலத்திலே கூட இயக்கத்துக்கு சார்பாகவும் இயக்கத்துக்கு எதிராகவும் இன்னும் இயக்கங்கள் 16 இயக்கங்கள் இருந்தது. சரி, ஒரு காலத்தில் 33 இயக்கங்கள் இருந்தது. பிறகு விடுதலை புலிகள் இயக்கம், அதில் எல்லாத்தையும் தலைமை தாங்கு அரசியல் கட்சிகள். எத்தனை கட்சிகள் இருக்கின்றது தமிழிலே? வடகிழக்கு மாகாணத்தில் மட்டும் தமிழர் மத்தியிலே பதிவு செய்யப்பட்ட 40 கட்சிகளுக்கு மேல் இருக்கின்றது. அந்த தங்களை வெற்றி கொள்வதற்கான இப்போது ஒரு வைத்தியர் வந்திருக்கிறார் யாழ்ப்பாணத்திலிருந்து. நான் அவருக்கு குற்றம் சாட்டவில்லை. ஆனால் அவர் நான் நினைக்கிறேன் சிங்கள ஊடகத்தை உடன் கொஞ்சம் உறவு செய்ய வேண்டும். சிங்கள ஊடகம் அவரை புத்தி சுகாதீனம் இல்லாத ஒருவர் என்று தான் வர்ணிக்கின்றது. நான் நினைக்கவில்லை அப்படி என்று, நான் அதுக்கு அப்படி சொல்லவில்லை. ஆனால் அவர் நடந்து கொண்ட விதத்தில் சிங்கள ஊடகம் அவர் கொடுத்துள்ள பட்டம் அது. அவர் ஒரு வைத்தியர். ஆகினாலே அந்த புத்திசீவியான அரசியலும் பலாதிகாரத்துக்கான அரசியலும் என்ற 2 ரீதியிலே தமிழர் இப்போது புத்திசீவியான அரசியலை முன்வைக்க வேண்டும் என்று நம்புகின்றேன். இதற்கு திரு
இப்போதைக்கு அரசு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற கட்சிகளில் சேர்ந்தவர்கள், அவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள், எங்களுடைய குமா பொன்னம்பலமுடைய மகன் கஜேந்திர பொன்னம்பலம் அவர்கள், அதே நேரத்திலே இருக்கின்ற ஏனைய கட்சிகளை சேர்ந்தவர்கள். இதுக்கு என் நண்பர் பாராளுமன்றத்திலே அவர் என்னை திட்டியிருக்கிறார், அது பிரச்சனை இல்லை. என்னுடைய அரசியல் ஸ்டைல் வேறு, அவருடைய அரசியல் ஸ்டைல் வேறு. ராசமாணிக்கம், சாணக்கியன் ராசமாணிக்கம் இருக்கிறார். ஆகினாலே இந்த உணர்ச்சிகளுடைய அரசியலை விட்டு உரிமைக்கான புத்திசீதியான அரசியலுக்கு எப்படி நாங்கள் நகரப்போகின்றோம் என்ற பாரிய ஒரு கேள்வி தமிழ் தலைவர் மத்தியில் இருக்கின்ற அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்றுதான் என்னுடைய அவாவாகவும் துவாவாகவும். அண்மையில் எங்களுடைய சகோதர ஊடகமான மொனரா டிஜிட்டல் தளத்திற்கு நீங்கள் ஒரு நேர்காணல் வழங்கியிருந்தீர்கள். அந்த நேர்காணலில் நீங்கள் ஒரு விடயத்தை கூறியிருந்தீர்கள். தற்போது இலங்கையில் உள்ள அரசாங்கம் இந்திய சார்பு அரசாங்கமாக உள்ளது என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கூறியிருந்தீர்கள். ஏன் அப்படி ஒரு கருத்து? இதனை சற்று விளக்க முடியுமா? நான் எதிர்பார்த்த ஒரு கேள்வி நீங்கள் இதை கேட்பீர்கள் என்று. என்னிடம் நீங்கள் நான் உங்களுடைய ஊடகம் நான் செய்த அந்த சிங்கள மொழியில் செய்த நேர்காணலை தமிழிலே நீங்கள் பிரசுரித்திருந்தீர்கள். நன்றி உங்களுக்கு. நான் ஏன் அந்த காரணத்தை சொல்லுகின்றேன் என்றால், இந்தியா ஒரு வல்லரசனாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சாக் நாடுகளுக்கு அப்பாற்பட்டு இந்தியா இன்றைக்கு அணுகுண்டு செய்திருக்கிற ஒரு நாடு, அணுகுலத்திலே போயிருக்கின்ற ஒரு நாடு, உலகத்திலே 4வது இராணுவத்தை கொண்ட நாடு, உலகத்திலே 4வது பொருளாதாரத்தை கொண்ட நாடு. வெறுமனே ஆசியாவில் கண்டத்தை மட்டும் அல்லாமல் தாண்டி முழு உலகமும் ரஷ்யாவுக்கு எதிராக நின்ற நேரம் ரஷ்யாவுடன் தோள் கொடுத்த நாடாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கின்றது. இதன் எதிரொலிப்பு எப்போ ஒன்று நாங்கள் பார்க்கணும் என்றால், திரு கலாநிதி ஜெயசங்கர் அவர்கள் இந்தியாவை குறித்தும், அவருடைய வெளிநாட்டு துறை அமைச்சர், என்னுடைய நண்பர், அவர் இலங்கைக்கு வந்த நேரம் எல்லாம் நான் தான் அவரை கடைசி முறை வந்த நேரம் கூட புரோட்டோகாலராக இருந்தேன். அவருடைய சகோதரர் எனக்கு தெரியும், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே அவர் பேராசிரியராக இருக்கிறார். ஆனால் ஜெயசங்கர் அவர்கள், ஐயா ஜெயசங்கர் அவர்கள் ஊடகத்துக்கு ஊடாகவும் வெளிநாட்டு, முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளுடைய அரசியல் கருத்துக்களுடன் மோதும் விதத்தை பார்க்கும்போது இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த வெளிநாட்டு உறவுகளில் இருக்கும்போது 2 பிரிவுகளை சொல்லுவார்கள், டவ்ஸ் அண்ட் ஹாக்ஸ் என்று. அதாவது புறாக்களும் கழுகுகளும். அதாவது புறாக்கள் என்றால் அவர்கள் போய் சமாதானத்தை கதைப்பார்கள், அப்படியானாக்கள். கழுகுகள் என்றால் எப்போதுமே மோதலுக்கு தயார்கள். நான் நினைக்கின்றேன் திரு கலாநிதி ஜெயசங்கர் ஊடாக நான் ஒரு 3வது ஒரு பிரிவை காணுகின்றேன். புறா போல இருக்கும் ஒரு கழுகை நான் பார்க்கின்றேன். He's a dog looking hawk. ஒரு நாளும் அவர், நீங்கள் ஊடகத்தில் இருக்கின்ற கேளுங்கள், ஆங்கில மொழியிலே வேறொரு, அவர் 7 மொழி கதைப்பார், புரியுமா அவருக்கு? ஆங்கில மொழியிலோ வேறொரு மொழியிலோ அவர் கொடுத்த காணொலிகளை கவனமாக உற்று பார்க்கும் போது அவர் இந்தியாவினுடைய நிலையை ஒரு நாளும் விட்டு கொடுக்காமல் இருக்கின்ற. ஆகையினாலே இந்திய பூ அரசியலை எடுத்து பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஒரு வல்லரசாக மாற வேண்டும் என்ற கனவு நிறைவேறி கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்தியாவை சுற்றி இருக்கின்ற ஏனைய நாடுகளை பார்க்கும்போது, ஆப்கானிஸ்தான் கடந்த வாரம் திரும்பவும் தாலிபான்கள், அந்த தாலிபான்கள் பெண்களுக்கு எதிராக இருந்த எல்லா நீதிகளையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். பெண்கள் தனியாக போக முடியாது, முழுமையாக அவர்களை மூடிக்கொள்ள வேண்டும். பெண்களுடைய இருக்கின்ற குசினி அறையில் இருக்கின்ற எல்லா இடங்களுக்கும் கருப்போட்டி அவர்கள் வெளியிலிருந்து யாரும் அவர்களை பார்க்கக்கூட முடியாது என்ற நிலைக்கு தாலிபான்கள் திரும்பவும் ஒரு பாரிய ஒரு அவர்கள் அந்த 80ஆம் ஆண்டுகளிலே 90ஆம் ஆண்டுகளில் இருந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆகினால டெல்லி அவர்களை வரவழைத்தது, அவர்களோடு சமரசம் பண்ணியது. அவர்கள் ஜனநாயக ரீதியாக வர வேண்டும் என்று டெல்லி அவர்களை கேட்டுக்கொண்டது. அவர்கள் ஓம்பட்டு போன பிறகு டெல்லி அவர்களுக்கு பணம் கொடுத்தது. ஆப்கானிஸ்தானிலே நடக்கின்ற பாரிய அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு டெல்லி உதவி சொல்லிக் கொண்டிருக்குது. ஆனால் ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற தாலிபான்கள் ஒரு நாளும் டெல்லி சொல்வதை கேட்பதில்லை என்றது நிரூபித்தார். பாகிஸ்தான் ஒரு நாளும் கேட்கப் போகின்றதில்லை. பாகிஸ்தான் கேட்கறது, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக நடக்கின்ற நாடு. மால்டீவ்ஸ் நடந்தது, அவர் இந்தியாவை புறக்கணித்து விட்டார். இப்போது இருக்கிற தலைவர், அவர் மால்டீவ்ஸ் தலைவர் போகவில்லை இந்தியாவுக்கு முதல் முறையில்.
எங்களுடைய தலைவர் போல 4வது நாடாக தான் போனார். முதல்ல அவர் சைனாவுக்கும் பிறகு துருக்கிக்கும் இன்னொரு நாடுக்கும் போய் 4வது நாடாக தான் போனார். பங்களாதேஷில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? யூனுஸ் இப்போது இந்திய எதிரியாக நின்று கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு நாளும் பங்களாதேஷ் உருவான பிறகு பாகிஸ்தான் பிரதமர் ஒரு நாளும் பங்களாதேஷுக்கு போனதில்லை. ஏனெனில் அவர்கள் வரலாறு கன்ற எதிரிகள். ஒரு நாடாக இருந்து பிரிந்து போன வரலாறு எதிரிகள் அவர்கள். ஆனால் யூனுஸ் பாகிஸ்தான் பிரதமரை முதல் முறையில் டாக்காவுக்கு வரவழைத்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகையினாலே இந்தியா வல்லரசாக வந்து கொண்டிருந்தாலும் இந்திய சூழ்நிலைக்குள்ளே இந்தியாவுக்கு எதிரான நாடுகளே இருக்கின்றதே ஒழிய நட்பு நாடுகள் இல்லாத நிலை இருக்கின்றது. ஆகையினாலே இந்தியாவினுடைய புத்திசீவிகள் என்ன யோசித்திருக்கக்கூடும் என்றால், இந்த 2 வருடங்களுக்கு முன்பாகவே அரசு மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அது கூடவே ஜேவிபி அரசாங்கமாக இருக்கலாம் என்று கூட ஊகிக்கலாம். அப்படி இருக்கும்போது ஜேவிபியுடன் தங்களுடைய சமரசங்களை உருவாக்கி தங்களுக்கு சார்பான ஒரு ஜேவிபி அரசை உருவாக்குவது இந்தியாவுக்கு எவ்வளவோ மேலாக இருக்கும். ஏனெனில் பாரிய பலத்துடன் இருக்கின்ற ஒரு ஜேவிபி அரசு சீனா பக்கம் சாய்ந்தது என்றால் அதுதான் இந்தியா காணக்கூடிய சின்ன சொப்பனம். ஏனெனில் ஜேவிபியினுடைய வரலாறை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அதனுடைய ஜீவ அணுக்களே இந்திய விரோத பாவம் இருக்கின்றது. ஜேவிபி இன் த டிஎன்ஏ த ஆன்டி இந்தியன். அப்படி இருக்கும் போது அந்த ஒரு மனநிலை இருக்கின்ற தலைவர் மேர் அரசை கைப்பற்றி சீனா பக்கம் சாய்ந்தது என்றால் இந்தியாவுக்கு நடக்கக்கூடிய பாரிய ஒரு வீழ்ச்சி அது. ஆகையினாலே நான் இன்னும் படித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு காரணிகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டிலே இருந்தும் மற்ற இடங்களிலே இருந்தும் என்னுடைய புத்திசீவியான நண்பர்கள் டெல்லியில் இருந்து கூட சில பேர் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அது பரவாயில்லை. இந்தியா நான் நினைக்கின்றேன் எதுவும் பிழை செய்யவில்லை என்று. ஏனெனில் வெளிநாட்டு உறவுகளின் போது இருக்கின்ற ஒரு ஒரு தர்மம் ரியாலிட்டி என்று சொல்வார், ரியலிசம். அதாவது ஒவ்வொரு நாடும் தங்களுடைய நன்மைக்காக மட்டுமே இருக்கின்றது. இன் ரியலிசம் எவ்ரி கண்ட்ரி ஒர்க்ஸ் ஃபார் இட்ஸ் ஓன் பெனிஃபிட். ஸோ இந்தியா இஸ் ஒர்க்கிங் ஃபார் இட்ஸ் பெனிஃபிட், நத்திங் ராங். ஆனால் இலங்கை ஒரு சுதந்திர நாடாக இருக்கின்றது. இலங்கையினுடைய எதிர்காலத்தை நாங்கள் எப்படி செய்ய போகின்றோம்? இந்திய அரசுடன் சேர்ந்து செய்ய போகின்றோமா? அது எனக்கு என்ன கேள்வி என்றால், இந்த அரசாங்கம் தங்களுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்காக சொன்ன சில விடயங்களுக்கு பரஸ்பரமாக இருக்கின்றது. அவர்கள் மோடி ஐயா அவர்கள் எங்களுடைய தலைவரை ஏற்றுக்கொண்ட விதம், ஏற்றுக்கொண்டு இந்த பாடி லாங்குவேஜ் என்று உங்களுக்கு தெரியும், நீங்கள் மீடியாவில் இருக்கின்றபடியா பாடி லாங்குவேஜ் என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய இடையிலே இருக்கின்ற உடம்பு ரீதியாக, வார்த்தை அன்றி உடம்பு ரீதியாக எப்படி ஒரு மொழி, உடல் மொழி என்று சொல்லலாம். அதுக்கு சரியோ இருக்கும்போது தெளிவாக இவர் முதல் முறை ஜனாதிபதி, முதல் முறை வெளிநாடு போகின்றார். அவர் அதுக்கு முதல் ஒரு அமைச்சராக மட்டும்தான் இருந்திருக்கின்றார். ஒரு சின்ன கட்சியிலிருந்து பெரிய ஒரு பலம் கிடைத்திருக்கின்றது. ஆகினாலே அவருக்குள்ளே தயக்கங்கள் இருந்திருக்கலாம். எங்களுடைய ஜனாதிபதி கிடைக்க தயக்கங்கள் ஆனால் அந்த தயக்கத்தை எல்லாம் தங்களுடைய சார்பாக, தங்களுக்கு தக்கமாக பாவித்து எப்படி மோடி ஐயா ஒரு பலம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியாகவும், தம்பி வாங்க ஒரு டீ குடிச்சிட்டு போலாம் என்ற மாதிரி, இப்போ அந்த ஒரு இடத்திலே அவர்கள் 2 பேரும் கைக்குலுக்கிய பிறகு போகும்போது இவர் தன்னுடைய எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கனுடைய தோள் மேல் கை விடுறார். இப்போ இது இப்படி நடக்காது. சர்வதேச அரசியலில் இது ஒரு நாள் நடக்கக்கூடாத விடயங்கள். அங்கே புரோட்டோகால் ஒன்று இருக்கின்றது. சரியோ, அது ரணிலுக்கு நடக்கவில்லை. சந்திரிகா வெளிநாட்டு போகும்போது அப்படி நடக்கவில்லை. பெண்களை சந்தித்த கூட. ஆகையினாலே இந்தியாவினுடைய மனப்பான்மை என்னவாக இருக்கலாம்? அது தெளிவாக அந்த 34 அங்கங்கள் கொண்ட கூட்டறிக்கையினாலே வெளிவந்தது. கூட்டறிக்கை 34 அங்கங்கள் உண்டு. நீங்கள் அது வாசித்தீங்களோ தெரியாது, தமிழை வெளிவந்திருக்க வேண்டும். அதில் 15வது அங்கம் வரையிலாக இருப்பதெல்லாம் இந்த அரசு உத்தியோகத்துறை நாங்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க போகின்றோம், இலங்கையினுடைய பால் உற்பத்திக்கு நாங்கள் உதவி செய்ய போகின்றோம், இலங்கையினுடைய நெல் பயிற்சிக்கு நாங்கள், அதெல்லாம் சரி ஐயா. 15வதிலிருந்து 34வது வரை என்ன சொல்கின்றது? நேரடியாக அவர்கள் பாதுகாப்பு துறையாக, சர்வதேச பாதுகாப்பு துறை,
சர்வதேச பாதுகாப்புக்கு தேவையான என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எப்ப செய்ய போகின்றோம்? கம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் கோஆபரேஷன். இப்ப இந்த மாதிரி எழுதும்போது அரசியல் விஞ்ஞானத்திலையும் விசேடமாக சர்வதேச உறவு விடயங்கள் பார்க்கும்போது நாங்கள் எழுதியிருக்கின்ற விடயத்தின் அர்த்தத்தை, ஆங்கில அர்த்தத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. எழுதப்படாத 2 வார்த்தைகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய, 2 வரிகளுக்கு இருக்கக்கூடிய, 2 பக்கங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய எழுதப்படாத அர்த்தம் என்ன என்றுதான் நாங்கள் யோசிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் நான் முதலில் சொன்னது போலவே இந்தியாவுக்கு பாதுகாப்புக்கான பிரச்சனைகள் இருக்கலாம் இலங்கை சம்பந்தமாக. இதுக்கு கோட்டாபய ராஜபக்சா இருக்கும்போது சில விஷயங்கள் நடந்தது. உதாரணமாக சீன உளவு கப்பல்கள் எங்களுடைய கொழும்பு துறைமுகத்துக்கு வருவது என்பது, சீன நீர்மூழ்கி கப்பல்கள் இலங்கைக்கு வந்தது. இதை குறித்து இந்தியாவுடைய விசனம் தெரியப்பட்டது. இது பாராளுமன்றத்திலிடம் கதைக்கப்பட்ட விடயங்கள். ஆகையினாலே இந்தியாவினுடைய அதிக முக்கியமான கரிசனை இந்த நேரத்திலே இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கைக்கு அவர்கள் உதவி செய்தது உண்மை. ஜெய்சங்கர் ஐயாவும் அம்மா நிர்மலா சீதாராமனும் இணைந்துதான் இந்த உதவி செய்தார்கள் எங்களுக்கு. நாங்கள் விழுந்த நேரத்திலே IMF கொடுத்ததை விட 1.5 மடங்கு கூடுதலாக இந்தியா எங்களுக்கு கொடுத்தது. IMF கொடுத்தது 3 பில்லியன் தான், 2.9 பில்லியன். இந்தியா தனியொரு நாடாக இருந்து 4.8 பில்லியன்கள் உடனடியாக இலங்கை கொடுத்தது. ஆகையினாலே இந்திய மக்களுக்கும் இந்திய அரசியலுக்கும் நாங்கள் நன்றிகடனாக இருக்கின்றோம். அதில் ஒரு மாற்று கருத்து, நான் இந்திய விரோதி அல்ல, சரியோ. ஸ்ரீ ராஜீவ்காந்தி இலங்கைக்கு வந்து தமிழர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொன்ன நேரம் சீருடை அணிந்த ஒரு சிப்பாய் அவரை தாக்கினார். அந்த நேரம் அப்போது இருந்த JR ஜெயவர்தன அரசாங்கம் அதை மழுப்பியது. நான் எழுதினேன் அதுக்கு விருதாக. ஒரு பாரிய ஒரு நாட்டின் தலைவர் வந்த நேரத்திலே அது அரசியல் கட்சியாக அந்த 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 ராஜீவ்காந்திக்கு தாக்கிய சிப்பாய் சேர்ந்த கட்சி எது? நீங்கள் தேடி பாருங்க. அதுக்கு பிறகு 88ஆம் ஆண்டிலே மாகாண சபைகளை உருவாக்க வேண்டும் என்ற இந்துலங்கா ஒப்பந்தம் கையொப்பந்தம் சாரும் போது அதை குறித்து பேச்சுவார்த்தைகளுக்கு நடக்கும் போது பாராளுமன்றத்திலே முதலாவது அறையிலே அப்போது இருந்த பிரதம மந்திரி பிரேமதாசாவும் அப்போது இருந்த அமைச்சர் லலிதாவுக்கும் விருதமாக கைக்குண்டடிக்கப்பட்டது. சரியோ. அதிலே ஒரு சேவகர் இறந்தும் சில லலிதத்துவம் தொழில் படுகாயம் அடைந்தார். அவருடைய ஜீவித காலம் மட்டும் காயமடைந்தார். அந்த குண்டு வந்தது எப்படி பாராளுமன்றத்துக்கு? பானுக்குள்ள பானை வெட்டி அதுக்குள்ள தான் அந்த குண்டை பொருத்தி பானை ஒட்டி கொண்டு வந்தவர். யார் கொண்டு வந்தது? குண்டு எறிந்தவர் யார்? குண்டு எறிந்தவர் எந்த கட்சியில் பிறகு சேர்ந்தார்? இது வரலாறு அறிந்த உண்மைகள். ஆகையினாலே அந்த அளவுக்கு இந்திய விரோதியாக இருந்த JVP அவர்கள் இப்போது திருகோணமலையையும் திருகோணமலையை சார்ந்த ஏனைய இடங்களும் எங்களுடைய மின்சார தேசிய அலைவரிசை நெட்வொர்க் அதை முழுமையாக இந்தியாவுடன் இணைப்பது. இப்போ உங்களுக்கு தெரியும், மன்னாரிலிருந்து உங்களுடைய ஊர் பக்கத்தில் இருந்து நீங்கள் என்ன சிலாபம் என்று சொன்னீங்கள். சிலாபத்திலிருந்து மேலாக அப்படி போனோம் என்றால் தலைமன்னாரை தாண்டி பூநகரியை தாண்டி யாழ்ப்பாணத்தில் கடைசியில் இருக்கின்ற ஒரு நகரம் இருக்கின்றது, பேர் ஞாபகம் இல்லை. அந்த நகரத்தோடு தான் இந்த காற்றலைகள் போகின்ற திசை இருக்கின்றது. அந்த காற்றலைகள் திசைகள் எந்த அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம் என்ற ஆய்வை நான் செய்தேன். தெரியும். ஆகையினாலே இலங்கைக்கு தேவையான அளவுக்கு விட 3 மடங்கு மின்சாரத்தை நாங்கள் உற்பத்தி செய்யலாம். அது இந்த வெறுமனே நிலத்தில் இருக்கின்ற காத்தலைகள் மட்டும். ஆனால் இப்போதைக்கு உலகத்தில் இப்போது பிரித்தானியா போன்ற நாடுகளிலே கடலுக்குள்ளே கூட காற்றலைகளை நிப்பாட்டலாம். கரையிலே நிப்பாட்டலாம், கடலுக்குள்ளே நிப்பாட்டலாம், ஆழ்கடலே நிப்பாட்டலாம், டீப் சி. அப்படியெல்லாம் செய்தோம் என்றால் சிங்கப்பூர் இப்போது எங்களோட கேட்டுக்கொண்டிருக்கிறது மின்சாரம் தாங்குவது. சரி, அவர்கள் இந்த பைப்லைன் போடுறதுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், இந்த வயரிங் கனெக்ஷன் செய்யறதுக்கு. ஆகினாலே இலங்கையினுடைய இந்த மின்சாரத்தையும் திருகோணமலையையும் சம்பந்தமாக நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதே நிலை நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் சொன்ன மற்ற நாடுகளை விட்டுட்டு நேபாளும் பூட்டானும் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது சாக் நாடுகளிலே என்று. அதுக்கு காரணம் நேபாளும் பூட்டானும்
இந்தியா சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாடாக இருக்கின்றது. நேபாளிலே இருக்கின்றவர் பிரச்சண்டா என்று முதலிலே ஆயுத போராளியாக இருந்து இப்போது பிரதமராக இருக்கின்றார். சரியோ? இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்னுடைய கட்சி பல பிரிவுகளாக தற்போது பிரிந்து விட்டது. இப்போ ஒன்றாக சேர்ந்துட்டோம் நாங்கள். ஜேவிபியின் இந்த வெற்றி, அதாவது தேசிய மக்கள் சக்தியின் இந்த வெற்றி பழைய அரசியல் தலைமைகளை தோற்கடித்து விட்டது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அது உண்மையான. ஆக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தற்போதைய நிலை என்ன? சுதந்திர கட்சி ஒரு பாரிய கட்சி. இது எல்லா கட்சிகளும் நடக்கின்ற விடயம். லெனின் உருவாக்கிய பெல்ஷிவிக் கட்சி இப்போது எங்கே? மாவோ உருவாக்கிய கட்சி எங்கே? என்ன மகாத்மா என்று நாங்கள் கைகூப்பிய மகாத்மா காந்தி உருவாக்கிய, அவர் முழுமையாக இறங்கி பணிபுரிந்த காங்கிரஸ் கட்சி எங்கே? ஆகவே காலம் அரசியல் கட்சிகளின் விளிம்புகளை எப்பொழுதுமே கரைத்து போடும். இதுதான் உண்மை. ஆனால் அதில் உண்மையான நடுநிலை இருக்கணும். அந்த நடுநிலை புதிதாக பூக்க வேண்டும். அது புதிதாக சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் தான் மஹிந்த ராஜபக்சருடைய தலைமையில் இருக்கின்ற கட்சி. அந்த கட்சி ஒரு அரசியல் கட்சியாக மாறி 5 வருடங்கள் ஆட்சியை கைப்பற்றி ஜனாதிபதியாக மாறி 2 வருடங்களிலே ஆட்சியை விழுந்து இப்போது யார் உங்களுடைய நண்பர் நாமல் ராஜபக்சா மட்டும் தேசிய பட்டியலிலே ஆகினால் அந்த கட்சி ஒரு அந்த வானவில் போல உடனே இந்த ஒரு கட்சியாக இருக்கின்றது. சுதந்திர கட்சியின் தலைமைத்துவம், நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இந்தியாவையும் தமிழர்கள் பற்றியான வரலாறு காணாத நடுநிலை கொண்ட ஒரே ஒரு கட்சி சுதந்திர கட்சி. அதான் நான் சுதந்திர கட்சி நின்று கொண்டிருக்கின்றது. கச்சத்தீவாக இருக்கட்டும், தமிழ் பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கு முன்பாக இருந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இலங்கையில் வாழுகின்ற மலையக தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டிய அவர்கள் தமிழர்கள், இலங்கையை வாழ் தமிழர்கள், அவர்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள், எங்களுடைய குடும்பம். அவர்களுடைய பிரஜா உரிமையை பற்றியான ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனையில் கூட சுதந்திர கட்சியினுடைய தலைமையிலே தான் சிரிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம் கைவிடப்பட்டது. இது வரலாறு. ஆனால் அந்த கட்சியில் இருந்த சில தலைமைத்துவங்களில் நடந்த அவர்களுக்கு நவீனத்துவப்படுத்த முடியாமல் போயிட்டு, நீங்கள் அண்மையில் பல்கலைக்கழகத்தின் வெளிவந்தீர்கள் சொன்னீர்கள், பின் நவீனத்துவம் கூட இப்போ முடிந்தது, போஸ்ட் மாடர்னிசம் கூட முடிந்தது. ஆனால் சிலர் இன்னும் நவீனத்துவத்து கூட வரவில்லை. they are not even modern yet. அப்படி இருக்கின்ற சிலருடைய தீர்மானங்களினாலே சுதந்திர கட்சி மழுங்கடிக்கப்பட்டுள்ளது. ஆகினாலே பிளவுகள் ஏற்பட்டது. ஆனால் இப்போது திரு நிமல் சிறிபால டி சில்வாருடைய தலைமையிலே கட்சி திரும்பி வளர்க்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த பாராளுமன்ற தோல்வி அடைந்த அநேக கட்சிகளுடைய கண் திறக்கப்பட்டுள்ளது. அவர்கள் போன பாதை பிழை என்று இப்போது முதல் முறையில் நாங்கள் ஒரு பாரிய கூட்டத்தை வைத்திருக்கின்றோம். அநேக கட்சிகளுடன் சேர்ந்து ஒரு பொது கட்சியை உருவாக்கலாமா என்று. அதன் 2வது சந்திப்பு, ஆய்வுக்களமான சந்திப்பு இந்த மாதம் 8ஆம் தேதி, அதாவது நாளண்டைக்கு பண்டாரநாயக்க நினைவு தினத்தில் நடக்கப் போகின்றது. ஆகினாலே சுதந்திர கட்சியினுடைய எதிர்காலம் ஒரு புதுமையான எதிர்காலமாக இருக்க போகின்றது. ஏன் சொல்லுகின்றேன் என்றால், தமிழ் மக்கள் மத்தியிலும் வடகிழக்கு மாகாணங்களிலும் தென்னிலந்தையிலும் மலையகத்திலும் தமிழருக்கு எதிராக இல்லாத ஒரு கட்சி தாருங்கள் என்று சொன்னால் சுதந்திர கட்சி முன்னால் நிற்கும். ஆகையினால அந்த சோஷியல் கேபிட்டல், பொலிட்டிக்கல் கேபிட்டல் எங்களிடம் இருக்கின்றது. நான் இன்னும் 2வது தலைமை தான் இருக்கின்றேன். நான் பெரிய தலைமைக்கு வரவில்லை கட்சியிலே. நான் அண்மையில் சேர்ந்தபடியினாலே. ஆனால் என்னுடைய கருத்துக்களை அவர்கள் கேட்கிறார்கள். என்னுடைய கருத்துக்களை, தமிழர்கள் பற்றியான கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதன் ரீதியாக தமிழர் விடுதலைக்கு, தமிழர் அரசியலுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், சிறிதளவாவது பாதிப்பு ஏற்படுத்தலாம், பாசிட்டிவ் தாக்கங்களை ஏற்படுத்தலாம் என்று நான் நம்புகின்றேன். நாளுக்கு நாள் சூடுபிடிக்கும் இலங்கை அரசியல் களம். அனுரகுமார திசாநாயக்க ஆட்சியில் இவ்வாண்டு எவ்வாறு அமையப் போகிறது என்பது தொடர்பில் விரிவான விளக்கங்களையும் தெளிவான ஒரு புரிதல்களையும் எங்களுக்கு வழங்கிய சுரேன் ராகவன் அவர்களுக்கு நன்றி. இவ்வளவு வேலை பழுவுக்கு மத்தியிலும் எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்து எங்களுடைய சிறந்ததொரு நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்காக. மிக்க நன்றி அனுஷிகா. நீங்கள் முதல் முறை நான் உங்களை சந்தித்திருக்கின்றேன். ஆகினாலே உங்களுக்கு சொல்ல வேண்டும், இந்த ஊடகத்துறையிலே இருக்கின்ற அநேக பேர் ஜனரஞ்சகமாக வர வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கின்றது. இப்போ அதுதான் ஊடக கலாச்சாரமாக இருக்கின்றது. ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் தயார் செய்து முக்கியமான சில விடயங்கள்
பொறுமையாக கேட்டீர்கள். நீங்கள் கேட்ட கேள்விகளின் ஆழம் உங்களுக்கு பிறகு தெரிய வரும். அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். உங்களுடைய கலையகத்துக்கும் எங்களுடைய நண்பர்மார் எங்களுக்கு உதவி செய்த அவர்களுக்கும் நன்றி. பிறந்த புத்தாண்டு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நன்றியாக வரட்டும். மற்றும் ஒரு வாக்குறுதி நிகழ்ச்சியுடன் சந்திக்கலாம். நன்றி.